உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். விரிவாக்க திட்டம் தொடர்பான கருத்து கேட்பு கூட்டத்தில் சீமான் பேச்சுக்கு எதிர்ப்பு எழுந்ததால் சலசலப்பு ஏற்பட்டது. எண்ணூர் அனல் மின் நிலையம் விரிவாக்க திட்டம் தொடர்பாக அங்குள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விரிவாக்கத்திற்கு எதிராக கருத்துக்களை பதிவு செய்து, எண்ணூர் அனல் மின் நிலையம் சுற்றுச்சூழலை மாசாக்குகிறது, 3 வயது குழந்தைக்கு புற்றுநோய் ஏற்படுகிறது என குற்றம் சாட்டினார். இயற்கை தாயின் மார்பை அறுத்து ரத்தம் குடிப்பதுதான் வளர்ச்சியா என ஆவேசமாக கேள்வியை எழுப்பிய அவர், வளர்ச்சி என பேசுபவர்கள் அனல் மின் நிலையம் அருகே வீடு கட்டி வசிக்கட்டும், நாங்கள் அவர்கள் இருக்கும் இடத்திற்கு சென்று விடுகிறோம் என தெரிவித்தார். சீமான் பேசிய போது எங்களுக்கு வாழ்வாதாரம் வேண்டும், சீமானே வெளியேறு என்ற எதிர்ப்பு கோஷம் கூட்டத்தில் இருந்து எழுந்ததால் சலசலப்பு ஏற்பட்டது. இது குறித்து கேட்டபோது கருத்து கேட்பு என கருத்துடைப்புக்கு நடத்துகிறார்கள், திமுக ஆட்களை அழைத்து வந்து எதிர்ப்பு கோஷம் போடச் செய்கிறது என்பதுதான் உண்மை என குற்றம் சாட்டினார். மனச்சான்றோடு பேசுகிற எவராவது வாருங்கள், பயணித்து போவோம், அதன் அருகிலே போவோம். உலர் சாம்பல் பரவி மூடி அந்த நிலம் எவ்வளவு நாசமாக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்ப்போம். நீர், உணவு, சுவாசிக்கும் காற்று எல்லாம் நஞ்சாகிவிட்ட பிறகு விளக்கை வைத்துக்கொண்டு, வெளிச்சத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்வீர்கள்? பிணைத்து வைத்து அழலாம். தாயின் மாறிலே பால் குடிக்கலாம், அது இயற்கை, இயல்பு, யதார்த்தம். மாறை அறுத்து ரத்தம் குடிக்கிற வேலையை வளர்ச்சி 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 என்று கட்டமைப்பதை எப்படி நீங்கள் ஏற்கிறீர்கள்? 100 பேரில் மரணம், 99 பேர் 90 பேர் புற்றுநோய் மரணம். காரணம் என்ன? 3 வயது குழந்தைக்கு புற்றுநோய் வர காரணம் என்ன? அனல் மின்சார நிலையம் நீட்டிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற பெருமக்களை நான் ஒன்றே ஒன்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த அனல் மின்சார விரிவாக்கம், இந்த உலர் சாம்பல், இதுவெல்லாம் பாதுகாப்பானதுதான். அதையும் தாண்டி வேலை வாய்ப்பு, சம்பளம் தான் முக்கியம் என்றால், கருத்து சொல்கிற பெருமக்களே, உங்கள் வீட்டை அந்த அனல் மின் நிலையத்துக்கு அருகில் கட்டிக்கொள்ளுங்கள். நீங்கள் வாழ்கிற வாழ்விடத்தில் எங்களுக்கு வீடை கொடுங்கள். வேற ஒன்றும் இல்லை. காற்றாலை மின்சாரம், இந்த சூரிய ஒளி மின்சாரம் எல்லாவற்றையும் தனியார் முதலாளிகளுக்கு ஒப்பந்தம் கொடுக்க காரணம் என்ன? ஏன் காற்றாலை மின்சாரத்தை அரசு செய்வதில்லை? ஏன் சூரிய ஒளி மின்சாரத்தை அரசு செய்வதில்லை? யாராவது பதில் சொல்லு. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.